எங்கள் ஊர் சாயலுடைய சுற்று வட்டாரத்தில் உருவாகக்கூடிய கருப்பட்டி நம்பகத்தன்மையோட எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் சாயலுடி ஜெகன் நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் நான் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க மட்டும் அல்லாமல் என்கிட்ட ஏராளமான வாடிக்கையாளர்கள் நீண்ட காலமாக வாங்கிட்டுருக்கிறாங்க. புதிதாக பார்க்கக்கூடியவங்க எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் புதிய கருப்பட்டியோட உற்பத்தி பருவ காலம் வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு. இந்த ஆண்டிலேருந்து இந்த ஏப்ரல்லேருந்து நம்ம ஏற்கனவே கருப்பட்டியோட விலை வந்து 400 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்கிறேன். அந்த ப்ரொடக்ஷன் டைம் லேட் ஆனதுனால 450 ரேட்டில் கொடுத்தேன். இப்போ அந்த 450ஐயும் கம்மி பண்ணி 400 ரூபான்னு கொடுக்குறோம். கலப்படம் இல்லாத கருப்பட்டிக்கு இதுதான் விலை. இதை விட குறைச்சும் கொடுக்க முடியாது. ஏன்னா கலப்படமான கருப்பட்டியே சீனி கருப்பட்டியே 350 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. ஏராளமான ஊரில் நகர்ப்புறத்துலேயும் பண்ணுறாங்க. எங்கள் ஊர் சாயலுடைய சுற்று வட்டாரத்துலையும் ரோட்டு மேலே வச்சு அங்கங்கெல்லாம் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கையின் பேரில் இது ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு பொருளாகவும் மருந்து பொருளாகவும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது நோயாளிக்கு கருப்பட்டி தேவை, கருப்பட்டி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்பிக்கையின் பேரில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சாயலுடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9566375702. இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னோட தொடர்பு கொண்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பி வச்சா நான் உங்களுக்கு உங்கள் வீட்டு முகவரிக்கு கருப்பட்டியை கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பேன். விலை 400, கொரியர் சார்ஜ் ஒரு 50 ரூபா வரும். நிறைய நபர்கள் வந்து கருப்பட்டியோட விலையை சொல்ல மாட்டாங்க, வீடியோ மட்டும் போடுவாங்க, விலையை சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா விலையை வந்து மாறுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரே விலையில் இருக்காது. இது ஒரு 3-4 மாதம் வந்து இந்த விலையில் கொடுப்போம். சீசன் முடிய போகிற காலகட்டத்தில் விலையை உடனே 450 மாற்றுவோம். சீசன் டோட்டலாக முடிஞ்ச பிறகு அதே விலையை வந்து 500 ரூபா வச்சு கொடுப்போம். 500 ரூபா கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, 550, 600, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருக்கு விலைக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம். கருப்பட்டியை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபிக்ஸடான விலைலாம் கிடையாது. என்ன காரணம்னா ஏராளமான டூப்ளிகேட்டான கருப்பட்டி உற்பத்தி வந்து இன்றைக்கி ஏராளமாக வந்துருச்சு. ஒரிஜினலாக பனை மரத்தில் ஏறி கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களோட எண்ணிக்கை எங்கள் சுற்று வட்டாரத்துலேயே முன்னே இருந்ததை விட இன்றைக்கி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. 6 பேர் குறைஞ்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கருப்பட்டி தேவை இருக்குது. ஆனால் நிறைய கருப்பட்டி கிடைக்கு. அவ்வளோ கருப்பட்டியும் ஒரிஜினலாக கிடைக்குமானா கிடையாது. டூப்ளிகேட்டான கருப்பட்டி மட்டும்தான் 350-400 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. நான் நல்ல கருப்பட்டி எங்கள் ஊர் சாயலுடைய சுற்று வட்டாரத்தில் உருவாக்கக்கூடியதை நல்ல கருப்பட்டி சாயலுடைய ஜெகனோட நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் வீடுகளுக்கே கொடுத்துட்ருக்கிறேன். நம்பிக்கையின் பேரில் மட்டுமே கொடுப்பேன். எந்தவித ஏமாற்றமும் இருக்காது. கடைசி வரைக்கும் ஒரே குவாலிட்டி மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். விலை ஏறுறதையும் விலை மாற்றமும் இதில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சு என்ன விலையில் இருக்குதோ நல்ல கருப்பட்டி வேணுங்கிறவங்க மட்டும் இந்த விலை பார்க்காம, விலை உயர்வு பார்க்காம கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக்கங்க. நீங்கள் விலை மலிவாக கிடைக்குது, 300 ரூபாய் 250 ரூபாய்க்கெலாம் கிடைக்குன்னு உங்கள் ஊர் பக்கத்துலேயோ இல்லை மற்றவங்கள்ட்டே வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் 100% அது கலப்படமான கருப்பட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய நபர்கள் மாதிரி வெறுமனே வீடியோவில் கருப்பட்டி காட்டி வீடியோ விற்பனைக்கு மட்டுமே நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து மீடியா ப்ரொஃபஷனல். நான் வந்து மீடியாவுக்காக படித்து மீடியாவில் நான் எங்கள் பகுதியை சார்ந்த பனைமர தொழிலாளர்களோட வாழ்வியலை நிறைய வீடியோ பதிவுகளாகவும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாகவும் நான் வேலை பார்த்த டெலிவிஷன்லேயும் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூப்பில் இவங்களை பற்றின ஆவணப்படங்கள், இவங்களை பற்றின வாழ்வியல் முறைகளை அதிகமாக வீடியோ பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரே நபர் நானாக தான் இருப்பேன். பனைமர தொழிலாளர்களோட ஒட்டுமொத்த வாழ்வியல் முறையுமே சின்ன சின்ன வீடியோ பதிவுகளாக நான் எடுத்து காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அதுபோல் கருப்பட்டியை நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் நானும் விற்பனை பண்ணுறேன். வியாபார ரீதியாக மட்டும் இல்லாமல் எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளரோட வாழ்வியல் முறையும் ஏராளமான காண கிடைக்காத வீடியோ பதிவுகள் என்னோடய சேனலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். உண்மையாக நம்பகத்தன்மையாக ஏமாற்றம் இல்லாமல் நல்ல கருப்பட்டி மட்டுமே கொரியர் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைப்பேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான நிறத்துலையும் இருக்காது, ஒரே மாதிரியான சுவையிலையும் எல்லா கருப்பட்டியுமே இருக்காது. சின்ன சின்ன வேறுபாடும் நிச்சயமாக இருக்கும். எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் 2 விதமான நிலப்பரப்பு. ஒன்று இது போல் நான் இருக்கக்கூடிய செம்மண் நிலப்பரப்பு. இங்கே கிடைக்கக்கூடிய கருப்பட்டியோட சுவையும் சரி. இதை தாண்டினோம்னா கடல் வந்துடும். கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் தயாரிக்கக்கூடிய பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டியோட அதோட சுவையும் சின்ன சின்ன வித்தியாசம் வேறுபடும், நிறமும் வேறுபடும். அதே மாதிரி தான் மற்ற இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரிசல் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பனை மரமும் அதில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டியோட சுவையும் சின்ன வித்தியாசமும் அதோட நிறமும் வேறுபாடு இருக்கும். இன்னொன்று அது பருவ காலம்னு சொல்லக்கூடிய அந்த காற்று வேறுபாடாக அடிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நிறம் மாறும், சுவை மாறும், பதநீரோட தன்மை, அதை காய்க்கக்கூடிய பக்குவம், இதையெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு முறையும் நிறமும் சுவையும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் கொடுக்கும்போதும் ஒரே மாதிரி கருப்பட்டி கொடுக்க முடியாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம்
தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சா மட்டும்தான் எதனால் நிறம் மாறுது, எதனால் சின்ன சின்ன அளவு சுவை மாற்றம் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து கருப்பட்டி எப்படியெல்லாம் இருக்கும், கருப்பட்டியோட சுவை மாற்றம் எப்படியெல்லாம் இருக்குன்னு நீங்கள் இந்த பருவ காலத்தில் சீசன் காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த புதிய கருப்பட்டியோட ஒவ்வொரு சுவை மாற்றத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பழக்கப்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் கருப்பட்டி நல்ல கருப்பட்டி தான், ஆனால் சின்ன சின்ன மாற்றம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் காண கிடைக்காத சிட்டியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள், வெளிநாட்டிலேருந்து பார்க்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பனைமரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களோட வாழ்வியல் முறை காட்டுப்பகுதிக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அரிதான வீடியோக்கள் நிறைய என் சேனல் நான் கொடுப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.